வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் நட்சத்திர குறிகாட்டி தசா புத்திகளில் எப்படி வேலை செய்யாமல் போகுதுன்னு பார்ப்போம். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டது 22 நவம்பர் 1963. குரு தசை சனி புத்தி சனியுடைய அந்தரத்தில் சுட்டு கொல்லப்படுறாரு. இவருடைய பிறந்த குறிப்புகள் நம்பகத்தன்மை கொண்டவை. ஜான் எஃப் கென்னடி இவர் பிறந்தது 29/5/1917 மதியம் 3 மணிக்கு பிறந்திருக்காரு. புரூக்லைனில் பிறந்திருக்காரு. ஐனாம்சா கேபி. சுக்கிரதசை இருப்பு 3 வருடங்கள் 2 மாதங்கள் 21 நாட்கள். ஜான் எஃப் கென்னடி அவர்களுக்கு குரு மகாதசையில் சனி புத்தியில் சனியுடைய அந்தரத்தில் மரணம் ஏற்பட்டது. குரு இவருடைய ஜாதகத்தில் நட்சத்திர குறிகாட்டியாக 6, 7, 8 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. மண்டல குறிகாட்டியாக குரு 6, 7, 8, 9 ஆகிய பாவங்களோட 12வது பாவத்தை மறைமுக குறிகாட்டியாக குறிக்காட்டுறாரு. 8வது பாவ குறிகாட்டி நட்சத்திரம் வாயிலாகவும் மண்டலம் வாயிலாகவும் சிறப்பாகவே அமையுது. புத்திநாதனும் அந்தரநாதனும் ஆகிய சனியுடைய குறிகாட்டியை பார்ப்போம். சனி நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் வாயிலாக 4, 5, 10 ஆகிய பாவங்களை மட்டுமே குறிகாட்டுறாரு. சனி கடகராசியில் 04 டிகிரி 28 நிமிடங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் ஏறி இருக்காரு. சனி தன்னுடைய சொந்த சப்ளையே இருக்காரு. 4, 5, 10 ஆகிய வீடுகளை பலமாக குறிக்காட்டுறாரு. 8வது பாவத்தோட தொடர்பு கொள்ளவே இல்லை. சனி மண்டல குறிகாட்டியாக 2, 8 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. சனி கடகராசியில் 4 டிகிரி 28 நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கரன் 8வது பாவத்தில் இருக்காரு. புத்திநாதன் ஆகிய சனியுடைய மண்டல சப்ளாடா செவ்வாய் வராரு. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகுறாரு. 8வது பாவத்திலே பலமாக இருக்காரு. ஆயுத தாக்குதலினால் ஏற்படக்கூடிய மரணங்களை செவ்வாய் குறிக்காட்டுவார். மண்டல அடிப்படையில் பார்க்கும்போது சனியுடைய மண்டல அதிபதியான சுக்கிரன் 8வது பாவத்தில் இருக்கிறதும் சனியுடைய சப்ளாடாக வரக்கூடிய செவ்வாய் 8வது பாவாதிபதியாகி 8வது பாவத்திலேயே பலமாக இருக்கிறதுமே காரணம். மற்றொரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.